மற்றவங்களுக்கு நான் கொடுக்கறதுனால எனக்கு ஒரு குறைச்சல் உண்டாகும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் குறைவு வந்துவிடும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். இந்த உலகத்தில் நம்மை காட்டிலும் எத்தனையோ பேர் ஏழைகளாக இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்படியான மனிதர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியான மனிதர்களை நாம் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நம்மால் முயன்ற நன்மைகளை செய்ய வேண்டும். அப்படியாக தரித்திரருக்கு நம்ம உதவும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது என்று சொல்லி, நாம் எந்த ஒரு விதத்திலும் தாழ்ச்சி அடைந்து போக மாட்டோம் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்க, நம்மால் முயன்ற உதவிகளை செய்வோமா, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போமா. கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசிங்க. அப்போ ஒருவேளை நான் அவங்களுக்கு உதவி செஞ்சால், நான் என் காரியத்திலேருந்து எடுத்து கொடுத்தா எனக்கு வறுமை வந்து விடுமோ, என் குடும்பத்திற்கு பத்தாமல் போய்விடுமோ, என் குடும்பத்தில் கஷ்டம் வந்து விடுமோ என்று சொல்லி சந்தேகத்தோடு இருந்த எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீக்கி கர்த்தர் நன்மை செய்யும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க போகிறபடினாலே எங்களை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் கூட இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நம்மால் முயன்ற உதவிகளை தரித்திரருக்கு செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்ச்சியும் அடைந்து போக மாட்டோம், ஒரு நன்மையும் குறைந்து போக மாட்டோம். இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.